ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம ஸ்ரீ டிவில செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில உள்ளூர் அரசியல இருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு உலக அரசியல் பேசுறோம். உலக அரசியலை தினமும் பேசிக் கொண்டிருப்பவரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அஹ் யூடியூப்ல அதிகமாக தினமும் பார்க்கக்கூடிய, அதிகமாக பரிச்சயம் அடைந்த, எஸ்பெஷலி இந்த பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ்ல பலராலும் நன்கு அறியப்பட்டவர் திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள். பி குருஸ் யூடியூப் சேனல் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. தினந்தோறும் உலக அரசியல் பற்றி ஏதோ ஒரு காணொளி, யாரையாவது ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. உலக அரங்கில எல்லா ஜேர்னலிஸ்ட், டாப் லீடர்ஸ் உள்பட எல்லாரையும் அவங்க இன்டர்வியூ பண்றாங்க. அவங்கள இன்னைக்கு ஸ்ரீ டிவி சார்பாக இன்டர்வியூ பண்றதுல எனக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு திரு ஸ்ரீ ஐயர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க ராஜேஷ்? எல்லாம் நல்லா இருக்கேன். இப்பொழுதுதான் இந்தியாவுடைய தேர்தல்லாம் முடிஞ்சு ஆட்சி அமைச்சாச்சு, பார்லிமெண்ட்டே இப்ப செஷன் போயிட்டு இருக்கு பரபரப்பாக. இப்ப அதே ஒரு சூடு இப்பொழுது அமெரிக்காவையும் தொற்றிக் கொண்டு இருக்கிறது. அங்க இப்ப அரசியல் சூடு பிடித்திருக்கிறது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஆல்மோஸ்ட் அவர் அறிவிக்கப்பட்டிருந்ததுல ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி சார்பாக டெமோக்ராட்டிக்ல யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இப்ப ஆல்மோஸ்ட் அது ஃபைனலைஸ் ஆயிருக்கு, கமலா ஹாரிஸ் தான் அப்படிங்கிறது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 4700 டெலிகேட்ஸ் அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது ஆல்மோஸ்ட் ஒரு 4000 டெலிகேட்ஸ் பிளஸ் 700 சூப்பர் டெலிகேட்ஸ் அவரை எலெக்ட் பண்ணணுங்கிறது ஒரு ஒரு மார்க்கா வச்சிருக்கிறாங்க. இது ஆகஸ்ட்ல நடக்கக்கூடிய அவங்களுடைய டெமோக்ராட்டிக் கன்வென்ஷன்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரோல் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. எந்த வகையில கமலா ஹாரிஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா இப்ப பாரக் ஒபாமா உள்பட அதை என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேண்டிடேட்ஸை. இப்பொழுது அமெரிக்க அரசியல் எப்படி ஒரு சூழல்ல இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் எங்க நேயர்களுக்கு. இப்போ நல்லா சுவாரஸ்யமா சூடு பிடிச்சிருக்கு ராஜேஷ். முதற்கண் வணக்கங்கள் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு. இப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமலா ஹாரிஸ் என்பவர் வைஸ் பிரசிடென்டா நாமினேட் ஆகி ரொம்ப சீக்கிரம் அவங்களுடைய அரசியல் வளர்ச்சி பாத்தீங்கன்னா மிகவும் வேகமா வளர்ந்துருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க கலிபோர்னியா, நாம் இருக்கும் மாநிலம் கலிபோர்னியால அவங்க ஸ்டேட் அட்டார்னி ஜெனரல், அதாவது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம் ஸ்டேட்டுக்காக, மொத்தம் இந்த மாகாணத்துக்கும். அதுவா தான் வந்தாங்க இதுக்கு முன்னால. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க நான் செனட்டுக்கு ரன் பண்றேன் அப்படின்னு செனட்டர் ஆனாங்க. செனட் ஜெயிச்சு செனட்டர் ஆனாங்க. செனட்டர் ஆகி ஒரு டேர்ம் 6 வருஷம் முடிச்சு ஆல்மோஸ்ட் உடனே அவங்களுக்கு இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா, இப்ப நீங்க ஒரு ஜோதிட ரீதியில அவருடைய ஹாரோஸ்கோப்பை பாத்தீங்கன்னா மிகவும் பலமான ஒரு ஹாரோஸ்கோப். அதாவது இந்த தடவை இல்லாட்டாலும் இன்னொரு வருங்காலத்துல அவருக்கு பிரசிடென்ட் ஆக வேண்டிய ஒரு சான்ஸ் இருக்கு. மிகவும் பலமான ஒரு ஹாரோஸ்கோப். இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் நான் முதல்ல நம்ம ஹாரோஸ்கோப்ல இருந்து பாக்குறேன். நான் 2 பேருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெமோக்ராட்ஸ் சில தவறுகள் செஞ்சிருக்காங்க இந்த கடந்த 4 வருஷங்கள்ல. இந்த தவறுகளால மக்கள் அவர்களை மன்னித்து மீண்டும் ஓட்டு போடுவாங்களா, இல்லை உங்களால் ஆட்சி செய்ய முடியவில்லை, நாங்கள் மீண்டும் ட்ரம்பிற்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு கணித்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்க சொன்னீங்க டெலிகேட்ஸ் சொன்னீங்க இல்லையா? டெலிகேட்ஸ் எல்லாம் பைடன் என்ன சொன்னாரு, ஒரு 4 நாள் முன்னாடி எனக்கு உடம்பு சரியா இல்ல, என்னால இன்னும் 4 வருஷம் கண்டினியூ பண்ண முடியாது, அதனால என்னுடைய சகாவான கமலா ஹாரிஸுக்கு நான் என்டார்ஸ் செய்கிறேன் அப்படின்னு. என்டார்ஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நான் சேமித்து வைத்துக்கிற பணம். இப்ப என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிரசிடென்ஷியல் நாமினியும் அவங்க பின்னால பணம் வரும். கேம்பெயின் கமிட்டி மூலமாக வரக்கூடிய அந்த பணம். ஆமா, கேம்பெயின் ஃபண்ட்ஸ். அது இந்த 90 மில்லியன் டாலரும் அப்படியே கொத்தா இப்ப கமலா ஹாரிஸுக்கு வருது. அதே போல இவருக்காக கொடுத்த இவர்கிட்ட தான் 4000 சொச்சம் டெலிகேட் சொன்னீங்க இல்லையா, அவங்க எல்லாம் எல்லாருமே இவங்க பக்கம் சாயறாங்க. அவரு எப்ப அனௌன்ஸ் பண்ணாரோ, அதாவது பைடன் நான் கமலாவை ஆதரிக்கிறேன்னு என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாரோ, கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாருமே டெமோக்ராட் பார்ட்டியில கமலா பக்கம் சாஞ்சிட்டாங்க. பில் கிளின்டன், ஹிலரி கிளின்டன், அப்புறம் 50
பிரதேஷ் கமிட்டின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி 50 ஸ்டேட்ல இருக்கிற டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் எல்லாருமே வந்து கமலா பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இழுத்து குடிச்சிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இங்க நீங்க நிர்ணயிக்க கூடாது. அந்த டெமோக்ராட்டிக் நேஷனல் கன்வென்ஷன் ஆகஸ்ட்ல சிகாகோல நடக்க போறது, அங்கதான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. யாரு? பராக் ஒபாமா. அவர் சொல்லி ஒரு 2-3 நாள் ஆச்சு. எல்லாம் போய் பின்னால போய் அவரை வந்து காதை தடுக்கிருக்காங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நேத்திக்கு வந்து இல்ல நானும் அவங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பின்னால் கதை நான் உங்களுக்கு சொல்றேன். பின் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, கமலா ஹாரிஸ வந்து வைஸ் பிரசிடென்டா நியமித்ததற்கு முக்கியமான காரணமே ஒபாமா தான் உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள் சொல்றாங்க. அது எப்படி ஒபாமா வந்து அன்னைக்கு இவர் ஆமோதித்து இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றாரு? நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நல்ல கேள்வி. என்ன ஐடியா அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஒரு டிக்கெட்ல, அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி டிக்கெட்ல, நம்ம ஊர்ல இப்ப இந்த கவுண்டருக்கு 2 சீட்டு, 2 மந்திரி பதவி, அவருக்கு அதே கதை தான் எங்க ஊர்ல. இங்க வந்து என்னன்னா, கமலாவின் அப்பா வந்து ஜமைக்காவை சேர்ந்த ஒரு கருப்பர் ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அம்மா வந்து அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், மந்தவெளியோ மயிலாப்பூரோ அவங்க வீடு பூர்வீகம். அவங்க ஐயர் ஃபேமிலி. அதுல ஒரு சின்ன சுவாரஸ்யமும் இருக்கு தெரியுமா? என்ன அப்படின்னா, கமலா ஹாரிஸ் பிறந்த அன்னைக்கு நீங்க வந்து பிறந்த சில கணங்கள்லயே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுத்துரும் அமெரிக்கால. கொடுத்துட்டு அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க ஸ்டேட்டுக்கு. இது மாதிரி இங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இதுதான் அப்பா இதுதான் அம்மா அப்படின்னு. இவங்க பிறந்த உடனே அவங்க பேரை வந்து எப்படி தெரியுமா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? கமலா ஐயர் ஹாரிஸ், IYER. வந்தப்போ நான் நினைக்கிறேன் இவங்க கமலானுடைய தாத்தா வந்து நம்ம ஊர்ல IFSல இருந்திருக்காரு, ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்திருக்காரு, ரிட்டையர் ஆயிருக்காரு. அது இது வந்து 60ல 60ஸ்ல ஏதோ பிறந்திருக்காங்க இவங்க, 67 68. அவர் பார்த்திருப்பாரு, ஐயர்லாம் வச்சுட்டா தமிழ்நாட்டுலாம் பொழப்பு கட்ட முடியாது, ஒருவேளை திரும்பி வந்தாங்கன்னா நீ பேசாம பேரை மாத்திரு அப்படின்னு 2 வாரத்துக்கு அப்புறம் இவங்க பேரை கமலா தேவி ஹாரிஸ்னு மாத்திட்டாங்க. இன்றைக்கு அவங்களுடைய பேர் கமலா தேவி ஹாரிஸ். கமலா தேவி அப்படின்னா கமலத்தின் மேல் இருக்கும் தேவி. இது நீங்க லட்சுமியாவும் நினைக்கலாம், சரஸ்வதியாவும் நினைக்கலாம். ஏன்னா நமக்கு வெள்ளை தாமரை. ஆமா, ஏதோ ஒண்ணு மொத்தத்துல வந்து ஒரு கடவுள் பெயர், அதுதான். இவங்க என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இப்பொழுது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி என்ன, அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து எலெக்ட் ஆகிறதுக்காக வேண்டிய இது பண்ணணும். ஏன்னு சொல்றீங்கன்னா, கருப்பனுடைய இது வந்து ஒரு 10% வரலும் இருக்குங்க. அது அப்படியே கொத்தா ஒரு பக்கம் சாயும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நீங்க கேட்கலாம் என்ன. ஆப்பிரிக்கன் ஓட்டு முழுக்க அப்படியே கொத்தா சம்பாதிக்க பாக்குறாங்க. அந்த ஓட்டு மேல, அந்த ஓட்டின் பலத்தில் தான் இவங்க நிக்கிறாங்க இப்போ. மேலும் இஸ்லாமிய மதத்தின் ஓட்டு வந்து ஒரு 2% வருது இப்போ, 2%. அதுவும் வந்து அதை பிடிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா இந்த அண்மையில சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால அது வருமா வராதான்னு கொஞ்சம் டவுட்ல இருக்கு. அது ஒபாமா வாங்கி தர மாட்டாரா? ஒபாமா வந்து கொடுத்திருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த நெத்தன்யாஹு வந்து இஸ்ரேலினுடைய பிரதமர், பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து நெத்தன்யாஹு இங்க டிசிக்கு வந்தார் 2 நாள் முன்னால. வந்தப்ப என்ன ஆச்சு, அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பெரிய ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு முன்னால தேசிய கொடியை வந்து எரிச்சிருக்காங்க. யார் எரிச்சிருக்காங்க? ஹமாஸ் மக்கள். ஹமாஸ் தங்களுடைய கொடியை வச்சு, பாலஸ்தீன கொடியை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு அமெரிக்க கொடியை வந்து அவங்க வந்து எரிச்சிருக்காங்க. இந்த கொடி எரிப்புங்கிறது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்லலாம். எல்லாம் ஒரே புஸ்தகம் தாங்க, ஒரே பேட்டர்ன் தான் மாறுது, ஒரே பேட்டர்ன் தான். அதனால பின்னால் இருக்கிறதும் அதே ஆள் தான். சோ இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதை வந்து கண்டிக்கணும்னு ஒரு பிரஷர் அவங்களுக்கு. கமலாக்கு முதல்ல கண்டிக்கல அவங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து கண்டிச்சாங்க. ஆனா கண்டிச்சதுலயும் கூட அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, ஹமாஸில் இருப்பவர்களே நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹமாஸை கண்டிக்கவில்லை. எல்லாம் பாருங்க என்ன வார்த்தை ஜாலங்களோட பண்றாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் கோபம் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கும் நான் இஸ்ரேலுடன் உறுதுணையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த 2 பூனைகள் வந்து ஒரு பிரெட் பீஸ வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும். அது வந்து அந்த ஒரு குரங்கு கிட்ட போய், "உன்கிட்ட தானே பேலன்ஸ் இருக்கு. நீ வந்து சரியா ஆமா பிச்சு ஆமா குடு" அப்படிங்கிற மாரி. மங்கி ஆமா பேலன்சிங் சொல்லுவான் அவன் பாலிடிக்ஸ்ல. ஆமா ஆமா அதேதான் இவங்களும் ஆமா பண்றாங்க. இவங்களுக்கும் ஏதாவது சொல்றது, அவங்களுக்கும் ஏதாவது சொல்றது. ஏன்னா இவங்களுடைய ஓட்டு வங்கி ப பண வங்கி வந்து யூதர்களும் இருக்கு. ஓட்டு வங்கி வந்து ஆமா முஸ்லிம்கள் இருக்கு. இவங்களுக்கு இன்னொரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நாளைக்கு பாருங்க மசால் தோசை நேத்துக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கதை விடுவாங்க. என்னன்னா அப்ப அந்த இந்திய ஓட்டு ஆஹ் வங்கியை பிடிக்கலாமே அப்படின்னு. இன்றைய ஆஹ் தினத்துல வந்து இந்திய ஓட்டு வங்கி வந்து கிட்டத்தட்ட 60 65% டெமோக்ராட்டாகவும் 35% ரிப்பப்ளிக்கனாகவும் ஆயிருக்கு. கடைசியா இப்ப நடந்த தேர்தல்ல 2022ல. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா, கணிசமான மக்கள் டெமோக்ராட்ல இருந்து ரிப்பப்ளிக்லாம் மாறிட்டு வராங்க. நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்களே. இது இந்த இந்த ஆமா பைடன் அரசாங்கம் வந்து இந்த பன்னு மாதிரி சில ஆமா புல்லுருவிகள்லாம் வந்து ரொம்ப ஏத்தி ஷீல்டிங் பண்ணிட்டு விடுறாங்க. இருக்காங்க. ஆ, ஆமா ஆமா. அதனால இது இதெல்லாம் பார்த்துட்டு இந்திய மக்கள், ஏன்னா இந்திய மக்கள்லாம் இந்துக்கள் தானே, கிட்டத்தட்ட ஆமா 95% இந்துக்கள் தான். ஏதோ மிஞ்சி மிஞ்சி போனா அங்கங்க சில ஷியா முஸ்லிம் மக்கள் ஆஹ் வந்து இருக்காங்க. ஆனா அவங்கலாம் ரொம்ப டாலரண்ட். இது மாதிரி இந்த நம்ம ஊர் மாதிரி ஒரு எங்கே காஃபிர் அப்படின்னு தேடுற ரகம் இல்ல. ஏதோ 2, 3 ஆஹ் இருக்கு. அது பாகிஸ்தான் அமெரிக்கன் இருக்காங்க. அவங்க அவங்க உண்டு. ஓகே அங்க இருக்கிற புத்தி எங்கேயும் காட்டுவாங்க. அவங்க ஒரு பெரிய கோஷ்டி இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இருக்கிற ஓட்டு வங்கியில கொஞ்சம் ஆடுது அது. ஏன்னா இந்தியர்கள் வந்து இவங்கள இருந்து சாய்ந்து ட்ரம்ப் பக்கம் வராங்க. இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்றது, தமிழ் இதுல இந்தியால வந்து லோக்சபாவை ஜெயிக்கணும்னா உத்தரப்பிரதேசை ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும். இல்லையா? இது வந்து ஆமா காலங்காலமா அதுல பேசுறோம். அதிகமான அதே சீட் வரணும். போல ஆமா சீட்டு வரும். ஆமா. அதே போல அமெரிக்காவுல வந்து ஒரு காலகட்டத்துல வந்து புளோரிடா அப்படிங்கிற ஒரு மாநிலம் ஆஹ் இருந்தது. இருக்கு. டிஸ்னிலேண்ட்லாம் இருக்கு. ம் மிகவும் ஒரு செழிப்பான பூமி. புளோரிடாவை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட் ஆக முடியும் அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து 2000ல வந்து புஷ், சின்ன புஷ், அவர் வந்து ஆஹ் புளோரிடாவை ஜெயிச்சாரு, பிரசிடென்ட் ஆனாரு. இது மாதிரி பார்த்துட்டே வரலாம். இந்த 2020ல ட்ரம்ப் புளோரிடாவை ஜெயித்தும், ஆனா ம் இது பிரசிடென்சியே தோத்துட்டாரு. ஏன் அப்படின்னா, இந்த தோத்துட்டாரு. ஒரே ஒரு மாகாணம் முக்கியமா இருக்கிறது பதிலா இப்ப 8 மாகாணங்களுக்கு வந்திருக்கு. இந்த 8 மாகாணங்கள்ல கிட்டத்தட்ட 7 இல்ல 6 வந்து டெமோக்ராட்ஸ் தான் ஜெயிப்பாங்க. அதுல ஆனா 8க்கு 8 டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா ட்ரம்ப் தோத்துருவாரு. ரொம்ப சிம்பிள் கணக்கு. ம் அந்த 8ல வந்து ஆஹ் 1, 2 ட்ரம்ப் ஜெயிச்சாருன்னா அவர் பிரசிடென்ட் ஆறாரு. மத்த ஊர்லாம் ஓகே அவர் வந்து கம்ப்ளீட்டா எல்லாருமே வந்து அவருக்கு ஓட் போட்டாலும் கூட இந்த 8 ஆஹ் மாநிலங்கள்ல ம் அட்லீஸ்ட் 2 மாநிலங்கள்ல அவர் ஜெயித்தே ஆகணும். அந்த அந்த 8 ஓகே மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா புளோரிடாவும் அதுல ஒண்ணு. இவர் என்ன பண்ணாரு, ஓகே இன்னொரு மாநிலம் வந்து ஒஹாயோன்னு பேரு. அந்த ஒஹாயோங்கிற ஆஹ் மாநிலம் வந்து சில நாள் இப்படி சாயும், சில நாள் இப்படி சாயும். ஆஹ் சரியா? ஓகே அவர் என்ன பண்ணாரு, சரி இங்க வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, இங்க இந்த ஊர்ல இருந்து வர ஒரு செனட்டரை வந்து நம்ம வைஸ் பிரசிடென்டா நம்ம நியமிச்சுட்டோம்னு வச்சோம்னா, அந்த ஊர் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு 39 வயதான ஜேடி ஜேடி வேன்ஸ் வேன்ஸ் அப்படிங்கிறவர் நியமித்திருக்காரு. சோ இந்த 8 திருப்பி திருப்பி அதே நம்ம அடுத்த இன்னொரு தடவை நீங்க 2 வாரத்துக்கு அப்புறமா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி என்ன கூட்டிங்கன்னா நான் இதே தான் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த 8 மாநிலங்களை மட்டும் பாருங்க. வேற எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுல இருந்தா உங்களுக்கு வந்து நிர்ணயமா போறது. இந்த 8 மாநிலங்கள்ல இப்போ ஒஹாயோ வந்து ஓரளவுக்கு இவர் சரி கட்டிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அந்த செனட்டரை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. மேலும் இன்னொரு முக்கியமான மாநிலம் என்னன்னு கேட்டீங்கன்னா பென்சில்வேனியான்னு. பென்சில்வேனியால ஆஹ் இருந்து தான் பைடன் வராரு. பைடனுடைய மாநிலம் குஜராத் மோடி மாநிலம் மாதிரி. பட் அந்த அங்கதான் ஷூட் அவுட் பென்சில்வேனியா நடந்தது இல்லையா? அங்கதான் ஷூட் அவுட் நடந்திருக்கு. அப்ப என்ன இவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இங்க வந்து இப்ப நமக்கு வந்து அனுதாப ஓட்டு கிடைத்தால் பென்சில்வேனியாவை நாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தோட ட்ரம்ப் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. சோ சோ அது ஒரு பக்கம். சரியா? இந்த 8ல வந்து கிட்டத்தட்ட 2 வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப். ரைட்? இப்ப இதுல என்ன ஆயிருக்குன்னா, நான் சொன்னேன் 2020ல புளோரிடா ஜெயிச்சாரு. இந்த தடவை கொஞ்சம் ஆடும் போல இருக்கு.
ஓ ஏன் காரணம் நீங்க கேட்கலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்ன நம்ம ஊர்ல எப்படி ஆ, ரோஹிங்கியா, பங்களாதேஷ்காரங்கலாம் வந்து ஓட்டு போடுறாங்களோ, வந்து அதே கதை தான் யுஎஸ்லயும் நடக்க ஆரம்பிச்சுடும். இமிகிரன்ஸ் உடைய ஃப்ளோ அதிகமாயிடுச்சு. இல்லீகல் 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 இமிகிரன்ட்ஸ் இமிகிரன்ஸ். நான் வந்து எல்லாம் ஆஹ் ப்ராசஸ்லாம் பண்ணி பெர்மனன்ட் கிரீன் கார்டு ஹோல்டர் ஆகி, அதுக்கப்புறம் சிட்டிசன் ஆகி, அது மாரி இல்லீகல் இல்லீகல். இமிகிரண்ட். உள்ள வந்துட்டு அவங்களுக்கும் ஓட்டு குடுத்துடுறாங்க. சில சில இடத்துல குடுக்குறாங்க. எல்லா ஆமா இடத்துலயும் குடுக்க ஆமா மாட்டாங்க. ஆமா. சில மாநிலங்கள்ல குடுக்குறாங்க. சோ அது அந்த மாரி ஒரு கணக்குல வந்து புளோரிடா கொஞ்சம் ஆடுது இப்போ அவருக்கு. ஓகே. சரியா? 8ல வந்து ஆ 2 ட்ரம்ப் பக்கம் சாயலாம். 1 ட்ரம்ப்க்கு எதிர்ப்பா சாயலாம். மிச்சம் 5ல வந்து கிட்டத்தட்ட 2 பூட்ட கேஸ் கிடைக்காது. ஏன்னா ஆ அங்க வந்து ஆ எக்கச்சக்கமா இல்லீகல்ஸ் இருக்காங்க. அங்க எப்படியும் டெமோக்ராட் தான் ஜெயிப்பாங்க. ஒரு நீங்க அவங்களுடைய பார்ட்டி சின்னத்தை வச்சாலும் ஜெயிப்பாங்க அங்க. கழுதை. ஆ பார்ட்டி சின்னம் கழுதை. ஆ டெமோக்ராட்ஸுக்கு. ஆ. அதுவும் ஓகே. ஜெயிச்சிரும். அந்த மாரி ஒரு ஆ நிலைமை. சோ இந்த மாரி 4, 5 மாநிலங்கள் தான் ரொம்ப கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கு. இதுல யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிர்ணயிக்க போறது. சோ இப்போ கமலாவை பத்தி பார்க்கலாம். கமலா ஹாரிஸ் வந்து என்ன எதிர்பார்ப்புனா, அவர் வந்து தன்னுடைய வைஸ் பிரசிடென்ட்டா யாரை சூஸ் பண்ண போறாரு, யாரை எடுக்க போகிறார், ம், தேர்ந்தெடுக்க போகிறார். ஏன்னா அவருக்கும் வந்து இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் தெரியும். அதேதான். அந்த பக்கத்துல இருந்து பாக்குறீங்களா, இந்த பக்கத்துல இருந்து பாக்குறீங்களா? ஆ அவரும் வந்து என்ன எதிர்பார்ப்பு என்னன்னா, அதே பென்சில்வேனியா ம், அதே ம், ம். பென்சில்வேனியானுடைய கவர்னர் ஒரு டெமோக்ராட், ஷப்பீரோன்னு பேரு, ஓகே. SHAPA யாரோ. ஆ ஆ இவரை தான் தேர்ந்தெடுக்க போகிறார்னு வட்டாரங்கள்ல பேசப்படுறது. ம். புரியுறதா? ஒரு பக்கம் ஆ புரியுது. அசாசினேஷன், இன்னொரு பக்கம் ஆமா. உள்ளூர் ஆசாமி. ஆ ஆ, ஓகே. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு அப்படின்னா திருப்பி ஆ பென்சில்வேனியா நடுவுல வந்து நின்னுடும். சோ ஓகே. இந்த மாதிரி ஆட்டங்கள் ஜாலங்கள்லாம் நிறைய நடக்குங்க. மேலும் நான் கேள்விப்பட்டது என்ன, இது எனக்கு வந்து ஆதாரம் கிடையாது. நான் கேள்விப்பட்டது என்ன ஆ அப்படின்னா, கமலா ஹாரிஸ் என்பவர் மிகவும் இந்த ஆரூடம் பார்ப்பாரு, ஜோசியம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்ப்பாரு. நம்ம திமுகனுடைய ஒரு தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்க ராஜேஷ். ஆ ஆ வீட்டுக்குள்ள ஆ. 1000 தெய்வங்களை கும்பிடுவாங்க. ம். 8 முறை வெளியில வந்து நியூமராலஜிஸ்ட் 8 ஆமா ராகு காலம் பார்ப்பாங்க, ம், யமகண்டம் பார்ப்பாங்க, அஷ்டமி ம், இல்லைன்னு பார்த்துப்பாங்க. ம். எல்லாம் பார்த்துட்டு போய் தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. அதே கதை தான் ஆ நான் இவங்க கிட்டயும் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க வந்து ரொம்ப ஆ விசித்திரமான ஒரு வளர்ச்சி. சின்ன வயசுல வந்து நான் ஆ கேள்விப்பட்டவரையிலும் என்ன அப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. சின்ன வயசுலயே. ஆ அம்மாவுக்கு வந்து 2 ஆ பெண் குழந்தைகள். கமலா அவருடைய தங்க. ஓகே. ம், அம்மாவுக்கு வந்து ஜீவனமே ரொம்ப கஷ்டமா போயிடுது பர்க்லில. பர்க்லிங்கிற நகரம் வந்து ஆ நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 50 மைல் தூரத்துல இருக்கு. பர்க்லி கொஞ்சம் ஓகே. எக்ஸ்பென்சிவான ஊரு. சென்னையில இருக்கிறதுக்கும், நீங்க ம். கன்னியாகுமரியில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது கன்னியா. மாதிரி. ஆ அது என்ன நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இவங்க வந்து குடும்பமே இங்கேருந்து தாண்டி மான்ட்ரியால், அதாவது கனடா பக்கத்துல இருக்கிற தேசம்ல ஆ போய் சில வருடங்கள் அங்க ம், இருந்ததாகவும், அப்ப வந்து ம். சாப்பாட்டுக்கு மிகவும் கஷ்டப்பட்டதுனால இவங்க வந்து மான்ட்ரியால்ல ஒரு ஹிந்து கோயில் இருக்கு. ஓகே. அங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் சொன்னாங்க, இந்த பொண்ணு நம்ம எதிர வளர்ந்துருக்கா, எப்ப பார்த்தாலும் கோயில்ல தான் இருப்போம் அப்படின்னு. ஏன்னா ஆ சாப்பாட்டுக்காக ஆ போயிருக்காங்க பாங்க. மிகவும் ஓகே. வறுமையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இவங்க. ஓகே. சோ ஓரளவுக்கு வந்து அந்த மனிதாபிமானம் எல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த வைஸ் பிரசிடென்டா இருந்து அவங்க எல்லாம் ஒன்னும் சாதிக்கல. அத வந்து ஆ அதுல ஒன்னும் டிஸ்கவுண்ட் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணாங்கன்னா ஓகே. அப்படிதான் யோசிக்கணும். மொத்தத்துல வந்து ஆ நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க ஆ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமலா கிட்ட இன்னும் ஒரு நல்ல கதை உருவால. ஓகே. புரியுதா? நேரேட்டிவ். புரியுது. நான் ஆ வந்து இந்த செடிகள் ஆ கட்டப் போகிறேன், நான் அது கொடிகள் கட்டப் போகிறேன், இத பண்ண போறேன், அது பண்ண அது இன்னும் வந்து அந்த நேரேட்டிவ் இன்னும் உருவாகல. அது இனிமே தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நானு. ட்ரம்ப் என்ன ஆ சொல்றாருன்னா, நீங்க இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்களா? இது எல்லாத்தையும் நான் வந்து முதல்ல சரி கட்ட போறேன். அப்படின்னு அவரு வந்து ரொம்ப ம், உறுதியா இருக்காரு. ட்ரம்ப் வந்து ம். ஓரளவுக்கு அவர் பேசுறது பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ராஜேஷ். ஒரு கூட்டத்துல ஆ 40,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஆ பேசுறச்ச அந்த 40,000 பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் அவர் வந்து தன்னை மட்டும் பார்த்து பேசுறாரா? ம். அப்படிங்கிற எஸ். ஒரு ஃபீலிங் உண்டாகும். அந்த அளவுக்கு ஓகே. அந்த கனெக்ட் இருக்கு. மக்களோட பிடிப்பு அப்படின்னு கனெக்டிவிட்டி. அந்த அளவுக்கு ஒரு பிடிப்பு இருக்கு. ஆமா. ஆ அதனால தான் வந்து அவர போட்டு தள்ள பார்த்திருக்காங்க. நம்ம ஊர் பாஷையில. ஓகே. ஆ ஆ. ஏன்னா சரி இப்ப அவங்களுக்கு தெரியும் இது இவரு நின்னாருன்னா ம். களத்துல ஆ சொல்லுங்க. இந்த ஒரு அசாசினேஷன் பிளாட் நீங்க சொல்றது மாரி நடந்திருக்கு. அதற்கான எதிர்ப்பு அங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில பெரிய அளவு இல்ல. பராக் ஒபாமாவுடைய ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தோம் ஒரு நாம்கேஸ் இதை நாங்க கண்டிக்கிறோம். அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க.
பட் அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த சீக்ரெட் ஏஜென்சிக்கே எல்லாருக்குமே இதுக்கு முன்னால தெரியும். அத அலர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் எப்படி இவ்வளவு லூசனா இருந்தாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆல்மோஸ்ட் அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது மாரியே சொல்றாங்க. சோ இது ஆமா. பர்பஸ்ஃபுல்லி இது ஒரு நடந்த ஒரு அசாசினேஷன் இருந்தா கூட, பெரிய அவுட்ரேஜ் யுஎஸ்ல இல்லையே! அப்படிங்கிறதும் ஒரு பார்வை இருக்குல்ல. அவுட்ரேஜ் இருக்கு. மனசுக்குள்ள மக்களுக்கு இருக்கு. இது மாரி இந்த அளவுக்கு ஓகே. போவாங்களா இவங்க? அவர போட்டு தள்ளுற அளவுக்கு போவாங்களா? அப்படிங்கிற மாரி. ஏன்னா, ம். இது வந்து ஒரு விஷயம் இல்ல. நெறைய கோர்ட்ல ஆ, வந்து ஒரு மாரி அ அரகொர கேஸ்லாம் போட்டு ட்ரம்ப் கிட்ட. ஆ, ட்ரம்ப்ல ஒரு 2 இடத்துல தீர்ப்புகளும் அவருக்கு எதிரா வந்து, அந்த தீர்ப்புகள்ல ஆ. வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து, அத வந்து திருப்பி முறியடிக்க பாக்கறதுக்கு அப்பீல் பண்ணு அது மாரிலாம் நடந்துட்டு இருக்கு. அதனால மக்கள வந்து பாத்தீங்கன்னா, 1 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான கேஸ் இவர் மேல போனாங்கன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு. அப்படின்னா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து அவரு இருந்த 4 வருஷம் இத விட நல்லா இருந்திருக்கு மக்களுக்கு. ஏன்னா இமிகிரேஷன வந்து நல்லா ஒரு கிடுக்கு பிடி போட்டு முடிச்சுட்டாரு. ஆமா. ஒருத்தனாலயும் உள்ள வர முடியல. நல்ல டைட்டா இருந்தது அப்போ. சோ அதனால இந்த இந்த இவரு இன்னொன்னு சொல்லிருக்காரு, இந்த 15 மில்லியன் சொன்னேன்ல, 15 மில்லியன்ங்கிறது வந்து ஆ 150,00,000 1,50,00,000 ஆமா. 1,50,00,000 மக்கள் ஆ. வந்திருக்காங்க எங்க ஊர்ல. இத வந்து நான் முதல் ஆமா. கண் வேலையா வந்து இத வந்து எடுத்து எல்லாரையும் வெளியேத்துவேன் அப்படின்னு அவர் வந்து சபதம் எடுத்திருக்காரு. சோ அத ஆ. வந்து நம்ம மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது மாரி அவர் நடவடிக்கை அடிதடி நடவடிக்கை எடுத்து இவங்களெல்லாம் வந்து திருப்பி வெளியேற்றுவார் அப்படின்னு. வெளியேற்றுவார்னா ஆனா அவங்க வெளில போய் ஆரம்பத்திலே திருப்பி உள்ள மெக்சிகோ வந்துருவாங்க. ஆரம்பத்தில மெக்சிகோ வால் இது பண்ணது இவர்தான். ஆரம்பத்தில அத பிடன் எதிர்த்தா கூட ஆமா, கடைசி நேரத்தில அதையும் அவர் ஏத்துக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்ததுங்கிறதையும் பார்க்கிறோம். ஆமா, ஆமா, ஆமா. சோ இப்ப இத வந்து எப்படி வெளியேற்றணும்னு நீங்க எங்க வெளியேற்ற போறீங்க? எல்லா இந்தியா, இலங்கை, மலையா, சிங்கப்பூர்ன்னு எல்லா நாட்டுல இருந்தும் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டுக்கு ஊருக்கு டிக்கெட் குடுத்து அனுப்புவீங்களா? இல்ல மெக்சிகோல இருந்து தானே உள்ள வந்தேன். மெக்சிகோனுடைய பார்டர் கிட்ட போய் விட்டுட்டு, இனிமே நீ இந்த பக்கம் வராத மகனே உன் சமத்து அப்படிங்கிற மாரி அனுப்பிச்சுருவாங்களா? இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் என்ன ஆ. அப்படின்னா, இத இத குறைக்கணும். இல்லீகல் இமிகிரேஷன குறைக்கணும். ஏன்னா இதுல வந்து பாருங்க நெறைய ட்ரக்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. சீனால இருந்து நெறைய டெரரிஸ்ட்லாம் வராங்க. அவங்கலாம் என்ன பண்றாங்களாமா, சைனால ஜெயில்ல வந்து ஆ ஆள் கைதியா இத சொல்லுவாங்க. லைஃப் லைஃப்ல இம்ப்ரிசன்மென்ட்ன்றவங்கள வந்து லைஃப் அவங்க இம்ப்ரெஷன். லைஃப் டைம்ல அவங்கள வந்து வெளிய விட்டு நீ அமெரிக்கால போய் நீ அங்க போய் இது பண்ணு அப்படிங்கிற மாரி ஒரு இது அது மாரிலாம் வந்து நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நானு. ஸோ மொத்தத்துல வந்து நெறைய பயங்கரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க. அத வேற சரி பண்ணணும். இதனால தான் வந்து பாருங்க அங்கங்க இப்போ பிரச்சனைகள்லாம் வருது. இனி மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ்க்கு பைடனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இவங்க தலையில தான் வந்து நிக்கும். அதை எப்படி இவங்க ஆ. வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மொத்தத்துல இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் 2, 3 வாரத்துல பாத்தீங்கன்னா நல்லா சூடு பிடிக்க போறது. அந்த கன்வென்ஷனுக்கு ஆ. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 டிபேட் அப்புறம் இருக்க போறது. கமலாவுக்கும் ஆமா. ட்ரம்ப்க்கும் 2 டிபேட் இருக்க போறது. அது நடக்கணும். ம். ஒருவேளை நடக்கல ஆ. அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு ஜெயிக்கிறதுக்காக. டிபேட் தேவையில்லைன்னு ஆ. நினைக்கிறாரு அப்படிங்கிற மாரி. பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு. இப்ப நீங்க இப்ப நீங்க இந்திய எலெக்ஷன் சொல்றப்பயே சொன்னீங்க, இங்க கேஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு கேஸ்ட்க்கு எப்படி அவங்க ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா ஆமா. குடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. இப்ப ஈவன் இந்த டெமோக்ராட்ல இவங்கள என்டார்ஸ் பண்றப்பவே 2 பேர் வந்து பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணு வந்து கலிபோர்னியாவோட கவர்னர் கேவின் நியூஸ்மேன் அப்படிங்கிறவரும், மிச்சிகனுடைய கவர்னர் நியூசம். கிரேட்டன் ஒயிட்மர் அவரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆமா. அப்படிங்கிறாங்க. இந்த கன்வென்ஷன்ல அது ஏதாவது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? ஏன்னா இல்ல இன்னொரு இவங்க விஷயம் 2 என்னன்னா, பேரும் பை- ஆ, இன்னும் அதோட சேர்த்து இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். இப்ப ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிரைமரின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பிரைமரி அண்ட் காக்கஸ் அந்த இதுல வந்து ஆல்மோஸ்ட் 3896 சப்போர்ட்டர்ஸ் ஏற்கனவே பிடனுக்கு சொல்லியாச்சு. அப்படி இருந்த பிரபு கடைசி நேரத்துல அவர் ட்வீட் பண்றதுக்கான உண்மையான ரீசன் என்னவா இருந்தது? வயசுங்கிறது ஒரு பக்கம் உடம்பு இருந்தா கூட சரியில்ல. ஆஹ், இல்ல அவர் வந்து உடம்பு சரியில்ல அவருக்கு. அவர் இது போயிடுத்து. அல்சைமர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி வாட்சன். ஒரு 2, 3 தீவிர விஷயங்கள் இருக்கு அவருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? ஸ்தித பிரக்ஞை இல்ல. ம், நம்ம எங்க இருக்கோங்கிறதே ம், தெரியல அவருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. G7 மாநாடு இட்டலியில நடந்தது. இட்டலியில நடந்துட்டு இருக்கச்ச 6 லீடர் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இவர் ஒரு பக்கமா போய் திரும்பி வந்துட்டு எங்கேயோ பாத்துட்டு இருக்காரு. ஓகே. இது இல்ல. ஆ, என்ன நம்ம எங்க என்ன இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு இதுவே இல்லாத மாரி இருக்காரு அவரு. அதனால அது வந்து ரொம்ப ரேப்பிடா கொலாப்ஸ் ஆகுதுன்னு கேள்விப்படுறோம். இப்ப அது ரொம்பவே உடம்பு சரியா இல்ல. அதனால 4 வருஷம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. இத்தனைக்கும் இவருடைய மனைவியே ஒரு டாக்டர். ஜில் பைடன்.
ஆ, ஆ, ஸோ அதுல அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ரொம்ப வருஷமாவே இருக்கு இது மாதிரி. ஆனா ஒரு மாதிரி அந்த மெடிசன் இந்த மெடிசன் கொடுத்து அவர் ஒரு மாதிரி சரி காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லையை மீறி போயிடுது அவருடைய ப்ராப்ளம். அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் மெயின் காரணம். மேலும் வந்து இன்னொன்னு பாருங்க, டெமோக்ராட்டுக்கு பணம் கொடுக்கறவங்க யாரு? உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா 2020 சோரோஸ் 100 மில்லியன் கொடுத்தாரு. $100 மில்லியன் டெமோக்ராட்ஸுக்கு கொடுத்தாரு பார்ட்டிக்கு. அதுக்கு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட என்னன்னா, பார்டர் எல்லாம் திறந்து விட்டணும். அவருடைய இது சித்தாந்தமே என்னன்னா, பார்டர்ஸே இருக்கக்கூடாது, ஓப்பன் பார்டர்ஸ். எல்லாமே யார் வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம் உலகத்துல, யாரும் நம்ம அதை கட்டுப்படுத்த கூடாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு சித்தாந்தம். இவர் பிறந்தது ஹங்கேரி நாட்டுல. ஹங்கேரி நாட்டுல இவருக்கு வந்து அனுமதி கிடையாது, பேன் பண்ணிட்டாங்க. வேணான்ட்டு இங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு அவரு, அமெரிக்கால உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு அவரு. அது மாதிரி இந்த $100 மில்லியன் வந்து அங்க இருந்து வரப்போறது இப்போ. அப்போ போட்டிருக்காரு. அதை தவிர இன்னொரு $100 மில்லியன் என்ன கொடுத்தாருன்னா, டஃபா இருக்கிற தொகுதிகள்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் என்னுடைய பணத்தை, இன்னொரு $100 மில்லியன் கொடுத்தாரு. ஸோ மொத்தத்துல $200 மில்லியன் அவர் வந்து டொனேஷனா கொடுத்திருக்காரு பார்ட்டிக்கு. என்னாவது எதிர்பார்ப்பாருல, அதுக்கு பதிலா அதுலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இப்ப இதை தீர்க்கிறதுக்கு என்ன, கமலா ஹாரிஸோட அவருடைய சன் இருக்கிற போட்டோகிராஃப் எல்லாம் சோசியல் மீடியால பெரிய அளவு வைரல் ஆனது, அதை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆமா. இப்போ இந்தியால எப்படிப்பட்ட ஒரு நெரேட்டிவ் பண்ணாங்களோ, எஸ்பெஷலி மோடிக்கு எதிராக எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ, மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவாரு, இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸுக்கு எதுவுமே நடக்காது, அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடும், திரும்ப என்ஆர்சி சிஏ எல்லாம் வந்து அவங்கள இங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துறாங்க மைனாரிட்டி மத்தியில அப்படிங்கிறத பாக்குறோம். இப்பொழுது இந்த என்டார்ஸ்மெண்ட் கமலா ஹாரிஸ் கொடுத்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இது பேசுறப்பவே கூட, ட்ரம்ப் மீண்டும் வந்தால் இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கனுடைய அந்த லிபரல் அந்த இதுவே டெமோக்ரட்சி அதுவே போயிடும் அப்படிங்கிற அவங்க பிரச்சாரம் பண்ணதும், டெமோக்ரஸிக்காக என் உயிரையே கொடுக்கறதுக்கு நான் இருந்தேன் அப்படின்னு ட்ரம்ப் பேசுற அந்த பிரச்சாரத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா இது டூல் கிட் தாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. டூல் கிட்ட தயாராகுது. அங்க வந்து சர்ச் அண்ட் ரீப்ளேஸ், இந்தியாங்கிற இடத்துல எடுத்துட்டு மோதிங்கிற பேரை எடுத்துட்டு ட்ரம்ப் போடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிட்டு இருக்குது. இதுல ஒரு முக்கியமான ஒரு கணிப்பு இருக்கு. இதனாலதான் வந்து பைடன் இறங்கினார். முக்கியமான கணிப்பு என்னன்னா, சர்வே எடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்க, அதாவது கருப்பு பெண்களிடம் இவருடைய பாப்புலாரிட்டி எப்படி இருக்கு, பைடனுடைய பாப்புலாரிட்டி எப்படி இருக்கு. ஒரு காலகட்டத்துல 95% இருந்தது. 95% பெண்கள், ஆப்பிரிக்க பெண்கள் பைடன் தான் ஓட் போட்டுட்டு இருந்தாங்க. அண்மையில ஒரு போல் வந்தது 2 வாரம் முன்னாலே, 1 வாரம் முன்னாலே. அதுல வந்து கேட்டப்ப அந்த ஓட்டு கணிப்பு வந்து கணிசமாக குறைந்து 70க்கு வந்துடுது. 95 எங்க 70 எங்க, அப்படின்னா 30% இந்த ரிபப்ளிகன் பக்கம் போட போறாங்க. ஏன்னா கருப்பர்கள் வந்து ரிபப்ளிகன் பக்கம் போடுறது ரொம்ப அரிது, மிகவும் அரிது அது. சோ அந்த இதுல பார்த்தா சரி, உங்களுக்கு பேஸே ஆட ஆரம்பிச்சுடுது இவருக்கு. அந்த பேஸ சரி சமாளிக்க பண்றதுக்கு என்ன பண்ணா, ஒரு கருப்பரையா வந்து இதுவா போட்டிருக்காங்க பிரசிடென்சியல் நாமினியா. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு ராஜேஷ். ஒரு கருப்பரை வந்து பிரசிடென்ட் ஆகிறதா, ஒரு பெண் பிரசிடென்ட் ஆகிறதா, இதெல்லாம் வந்து அமெரிக்கால சில பிரச்சனைகள் உண்டு. சவுத் ஏசியன், ஃபர்ஸ்ட் சவுத் ஏசியன் அப்படிங்கிற நமக்கு சொல்லிக்கலாம். ஆமா, அங்க இருக்கக்கூடிய ஒயிட்டிஷ்ட அந்த எதிர்பார்ப்புங்கிறது எப்படி இருக்குங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சோ ஆமா, சோ இது இந்த மாதிரி சில காற்றும் வீசுகிறது இவங்க எதிரா, கமலாக்கு எதிரா. அதனால இது வந்து சாதாரணமான ஒரு வெற்றியா பார்க்க முடியாது. இப்ப இன்னொரு விஷயமும் நடக்கலாம். இந்த 8ல 4 ட்ரம்ப் பக்கம் சாயலாம். அது மாதிரிலாம் ஆச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ், கிட்ட காணாம போயிடுவாங்க டெமோக்ராட்ஸ். அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ரிபப்ளிகன்ஸ் விரும்புறாங்க, அப்படி ஆகணும்னு. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, பிரசிடென்ட் மட்டும் வந்தா போராது ராஜேஷ். காங்கிரஸ் இருக்கு, லோக்சபானுடைய ஈக்குவல், அதுலயும் வந்து ரிபப்ளிகன்ஸ் மெஜாரிட்டியில வரணும். இப்ப வந்து மயிரிழை மெஜாரிட்டி இருக்கு ரிபப்ளிகன்ஸுக்கு. 2022ல இருந்து 24 இந்த 2 வருஷத்துல அவங்களுக்கு மயிரிழை மெஜாரிட்டி இருக்கு. செனட்ல கிடையாது. சோ அதுல என்ன ஆறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, செனட் வந்து இல்லன்னு சொல்லுவாங்க. சோ ஒன்னும் ஆகாது. சோ இவங்களுக்கு வந்து
ட்ரம்ப்பும் ஜெயிக்கணும், ரிப்பப்ளிகன்ஸ் வந்து செனட்லயும் ஜெயிக்கணும், அங்கேயும் மெஜாரிட்டி வாங்கணும், காங்கிரஸ்ல காங்கிரஸ்லயும் அதாவது லோக்சபா மாதிரி ஈக்குவல் அதுலயும் லோக்சபா மெஜாரிட்டி வாங்கணும். 3 இடத்துலயும் மெஜாரிட்டி வாங்கினா அதிரடி நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப ஜேடி வேன்ஸ் அறிவிச்சதுங்கிறது பிகாஸ் அவங்களோட ஒய்ஃபும் கூட இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கறதுனால அது இப்ப அது எந்த அளவுக்கான இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, அவருடைய ஒரு கதை வந்திருக்குங்க, நெட்ஃபிளிக்ஸ் இருந்தா மக்கள்லாம் நீங்களாம் பார்க்கலாம். ஹில் பிலி, HILLBILLY, அதுக்கப்புறம் எலஜியோ சம்திங் லைக் தட். அவர் வேன்ஸுடைய சுயசரிதமே வந்திருக்கு சினிமாவா, நல்லா இருக்கு படம் பாருங்க. அவர் எந்த அளவுக்கு தன்னை வந்து கீழ் மட்டத்துல இருந்து தன்னை உள்ள வந்திருக்காரு அப்படின்னு. அதுல வந்து அவருடைய அந்த பெண் நண்பியா வராங்க, அதாவது இப்ப இருக்கிற மனைவி அதுல பெண் நண்பியா வருவாங்க. மிகவும் நல்ல படம், அது நல்ல படம். ஹில் பிலி எலஜி, ELEGY, அது நல்லா இருக்கு, அது பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அதுல ஒரு சின்ன விஷயம், இது பாருங்க, இந்த அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பெண் பேர் உஷா சிலுக்கூரி, ஆந்திர பிரதேசத்துல இருந்து அவங்க அப்பா அம்மா குடிபெயர்ந்து நிறைய வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வந்து பிறந்தது சாண்டியாகோல, கலிபோர்னியால. இப்போ அவங்களுடைய தாத்தா, அவர் பேர் ராமசாஸ்திரி, ராமசாஸ்திரி பண்டிதர் அவரு. அவருடைய தம்பி பேரு சுப்பிரமணிய சாஸ்திரி. இந்த சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் வந்து RSSல ஒரு பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கிறார் அந்த காலத்துல. அத ஒரு காரணமா காட்டி இங்க வந்து இவங்களுக்கு RSSக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து சென்னை அரசியலுக்கு விட அதிகமா அடி வருதுங்க. எந்த வாய்ப்பையும் விடுறது இல்லைங்கிறதுல இருக்காங்க. ஆமா. சோ அதனால அதுல இருந்து ஒரு டெஸ்பரேஷன் தெரியுது, எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்கணும், எப்படியாவது பயமுறுத்தலாம், ஓட்டர்ஸை வந்து பயமுறுத்திட்டு நம்ம வாக்கு பெற்று ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் செயல்படுறாங்க. இவங்க கிட்ட சட்டியில ஒண்ணும் கிடையாது, சட்டியில ஒண்ணும் இல்லாதப்ப இதெல்லாம் தான் வரும். அதேதான் அந்த இந்திய அலையன்ஸ் என்ன பண்ணிட்டோ அதையே தான் டெமோக்ராட்ஸ், இத்தனைக்கும் அவங்க பவர்ல இருக்குன்னே எப்படி சொல்றாங்க இப்போ. அதனால கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்கு போது, பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி வரும் அப்படின்னு. இந்த எலெக்ஷன்ல எப்பவுமே அந்த பிரஸ் மீடியா இதோடைய இதுவும் முக்கியமான ஒரு பங்கு உண்டு. இப்ப நம்ம பார்க்கலாம், ஈவன் ட்ரம்ப்புடைய அசாசினேஷன் பிளாட்லயே கூட எப்படி அமெரிக்கன் மீடியாக்கள் அதை எப்படி பெரிய அளவு அதுக்கு போக்கஸ் கொடுக்காமலும், இன்னும் அந்த ரேலியில அவர் கீழே விழுந்துட்டாரு, அவர் பத்திரமா அழைச்சிட்டு போனாங்க, இது போன்ற ஹெட்லைன்ஸ் தான் போட்டாங்களே தவிர அது ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் அப்படின்னு எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அதை வந்து இதா போடலை, கண்டிக்கலை அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல எலன் மாஸ்க் போன்றவங்க இந்த எக்ஸ் தளத்துல பெரிய அளவு இப்ப ட்ரம்ப்புக்கு அவங்க ஒரு ஆதரவு கொடுக்கறத, ஈவன் அவரு பப்ளிக்காவே வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுக்கிற அந்த விஷயத்தையும் பாக்குறோம். பிறகு அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாப் பிசினஸ் பீப்புள்லாம் இவங்க எல்லாம் ட்ரம்ப் கூட இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு இப்ப எது தேவையோ அதுதான் ட்ரம்ப்பால தான் முடியுங்கிறது மாதிரி ஒரு எக்ஸ் தளத்துல மிகப்பெரிய பிரச்சாரம் ட்ரம்ப்புக்காக நடக்கக்கூடியதையும் பாக்குறோம். இதுல ஆல்மோஸ்ட் ஒரு நேஷனலிசம், எப்படி நம்ம மோடிக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது அது ஒரு நேஷனலிச தாட்டோட தான் நம்ம பண்றோம். அதே போல ட்ரம்ப்புக்கும் அது போன்ற ஒரு பிரச்சாரம் அங்கு தொடங்கிட்டதோ அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெர்சஸ் நேஷனலிஸ்ட் தாட் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அங்க போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இப்ப பாருங்க, நீங்க CNN வந்து டெமோக்ராட் பக்கம் இருக்காங்க, எதிர்பக்கம் வந்து ஃபாக்ஸ்ங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து இவங்க பக்கம் இருக்காங்க, ரிப்பப்ளிகன் பக்கம் இருக்காங்க. அதே மாதிரி இணையதளங்கள்ல வந்து ஃபேஸ்புக்லாம் வந்து ஓரளவுக்கு டெமோக்ராட் பக்கம் தான் இருக்காங்க, ட்விட்டர் வந்து இவங்க பக்கம் இருக்கு. நான் பாக்குறேன் யூடியூப் ஓரளவுக்கு நடுநிலைமை வகிக்கிறது, ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு அவங்களால பேச முடியும். ஸோ இதே மாதிரி யூடியூப்க்கு ஈக்குவலண்டா இன்னொன்னு இருக்கு, ரம்பிள் அப்படின்னு. இந்த ரம்பிள்ங்கிறது வந்து வலதுசாரி, ரைட் விங்னால அங்க வந்து கம்ப்ளீட்டா அது போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ரெண்டு பக்கமும் பிளவு ஆயிட்டு இருக்குங்க. மக்களும் வந்து இப்போ ஒரு இடத்துல போய் இவர் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை, மக்களும் பாக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது ரிப்பப்ளிக்கானாகவும் இல்லாம டெமோக்ராட்டாகவும் இல்லாம இண்டிபெண்டன்ட் சுயேட்சை சிந்தனையாளர் அப்படிங்கிற ஒரு குழு வந்து இப்ப உருவாயிட்டு இருக்கு அமெரிக்காக்குள்ள. இப்ப வந்து ஹேஷியம் என்ன அப்படின்னா, 2024 எலெக்ஷன் வந்தப்போ இந்த குழு வந்து கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள்ல இவங்க தான் மெஜாரிட்டி.
யோசிச்சு பாருங்க. அதாவது 40 ஓகே. 30 30 40 இண்டிபெண்டன்ட், 30 இந்த பக்கம் 30 இந்த பக்கம். இந்த இண்டிபெண்டன்ட் தான் இப்போ வந்து நிர்ணயிப்பாங்க யாரு அடுத்த பிரசிடென்ட் ஆக போறாங்க அப்படின்னு. நானும் ஒரு இண்டிபெண்டன்ட், நான் சொல்லி ஆகணும். அது எனக்கு வந்து இவங்க மேல ஒரு பற்றுதலோ அவங்க மேல ஒரு பற்றுதலோ கிடையாது. யார் கேண்டிடேட், யாருனால நாடு உருப்படும், அதுக்கப்புறம் யாரால நான் உருப்படுவேன் அப்படிங்கலாம் யோசிப்பேன். முதல்ல நாடை பத்தி யோசிப்பேன், அப்புறம் தான் அது ஓட்டு போடும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த இண்டிபெண்டன்ட் ரேங்க் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இவனும் தண்டம் அவனும் தண்டம், சரி பார்க்கலாம் அப்புறம்ங்கிற மாதிரி ஆயிடுது. இது ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும் ராஜேஷ். சரி, இப்ப நீங்க இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டீங்க. அப்ப உங்கள்கிட்ட கேட்கறதுதான் சரியாக இருக்கும். என்னன்னா, என்னதான் இருந்தாலும் இப்ப அமெரிக்கா எலெக்ஷன் அப்படின்றத விட அந்த அமெரிக்கா எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் இந்தியாவை எந்த அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து கமலா ஹாரிஸ் ஒரு இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வருமா? இல்ல ட்ரம்ப் ஏற்கனவே மோடியோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு. மோடி எடுக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகள் இங்க ட்ரம்ப்பும் அந்த அமெரிக்காவை சார்ந்து அவர் சில விஷயங்களை எடுக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால அந்த நாட்டுல நம்ம இருக்கிற வரைக்கும் அவருடைய டெசிஷன் சரியா தான் இருக்கு. ஒரு நேஷனலிஸ்டிக் தாட் இருக்கு அப்படிங்கிற வகையில அவருக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு வீட்லயும் வந்து காரசாரமான பேச்சு இதுதான். ட்ரம்ப்பா கமலாவா அப்படின்னு. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ நிறைய பேரை நான் சந்திக்கிறச்ச பொது வாழ்க்கையில நிறைய பேர் அந்த தான் கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அட்வைஸ் கொடுங்களேன். யாருக்கா நீங்க ஓட் போடணும் அப்படின்னு. நான் அவங்களுக்கு சொல்லுவேன். நீங்க வந்து முதல்ல உங்க நாட்டுக்கு யாரு நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறீங்களோ அதை யோசிச்சு நீங்க சிந்திச்சு பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஏன்னா ஓரளவுக்கு டெமோக்ராட்ஸால நாடு கொஞ்சம் சின்னாபின்னம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணது கிடையாது. அதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே யாரோ காசு கொடுத்து பண்ண வச்சிருக்காங்கிறது ரொம்ப நிதர்சனமா தெரியுது. அது இதெல்லாம் தாண்டி நாடு வந்து முன்னேறணும்னா இதெல்லாம் நிற்கணும், ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படணும். அதுதான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பார்க்கலாம், பொறுத்துன்னு பார்க்கலாம். இப்ப இந்த பிரான்ஸ் எலெக்ஷன் இப்ப பார்த்தோம். அது ஆரம்பத்துல வந்து வலதுசாரி லீபென் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட கடைசி நேரத்துல நீங்க சொல்றது மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட் அங்க செட்டில் ஆனவங்களுடைய ஓட்டு பிளஸ் முஸ்லிம்ஸோடைய ஓட்டு எப்படி கடைசி நேரத்துல அது ஷிஃப்ட் ஆனதுங்கிறத பாக்குறோம். இதே போல ஒரு சூழல் தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கும் கூட வரக்கூடிய ஒரு ஒரு இது பிரச்சனை இருக்கு, சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. அது போன்ற சூழல்ல எப்படி அங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுடைய நிலைப்பாடை எப்படி மாற்றக்கூடிய மாதிரி இருக்காங்க? ஏன்னா யூகேலயும் இப்ப நடந்த எலெக்ஷனை பாக்குறோம், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷனையும் பாக்குறோம். இது மிகப்பெரிய லிபரல் தாட்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிலே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்களே, நாளைக்கு அமெரிக்காவுக்கும் போன்ற ஒரு நாட்டுல இந்த பிரச்சனை வந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்? அது ஃபண்டமெண்டலிசம் பெரிய அளவுல வரும் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்குங்க. இது வந்து நான் சொன்ன அதே 8 மாகாணங்களுக்கு தான் வந்து நிற்கும். இதுல எத்தனை பேர் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் நானு. இப்ப இந்தியால தேர்தல் நடக்குதுன்னா இவிஎம் தான். நீங்க கும்மிடி பூண்டில போட்டாலும் சரி, குண்டூர்ல போட்டாலும் சரி, அதே இவிஎம் தான் இருக்கும், அதே மோதி முகம் தான் இருக்கும், அதே கமலம் தான் இருக்கும். ரைட். ஆனா எங்க ஊர்ல அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஓட்டு மாறும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உரிமை உண்டு. நீங்க எப்படி எலெக்ஷனை கண்டக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க இஷ்டம். யாரெல்லாம் ஓட் போடணும்னு சொல்றீங்களோ அதுவும் உங்க இஷ்டம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு குடிமகன், அதாவது அமெரிக்க சிட்டிசனுக்கு ஓட்டுரிமை என்பது கேரண்டி இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து இங்க ஏதோ நீங்க இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் காட்டினீங்கன்னா போறோம், ரேஷன் கார்டு காட்டினீங்கன்னா போறோம், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இந்த 8 மாகாணங்கள்ல 2 மாகாணங்கள் இது மாதிரி கோல்மாலாம் பண்ணுது. அதனால நான் அதுக்காக கடைசியில திருப்பி திருப்பி அந்த 8 தான் வந்து நிக்குங்க. 8 தான் வாழ்க்கையே இருக்க போறது இப்போ. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல 2 பேர்ல யாரு வந்தா இந்தியாவுக்கு நல்லது? இந்தியனா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் நானு. எனக்கு வந்து இப்ப இருக்கிற இதுல வந்து எனக்கு நம்பிக்கை அதிகம் கமலா ஹாரிஸை விட ட்ரம்ப் மேலதான். ட்ரம்ப் வந்து ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன். எனக்கு இது வேணும், இதுக்கு பதிலா நான் இது கொடுக்குறேன், அந்த டீல் எப்படி பண்ணலாங்கிறதான் பாக்குறாரு அவரு.
உதாரணத்துக்கு ஈரான் கிட்ட இருந்து இந்தியா வந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தது, கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது. அப்ப வந்து ஈரானை வந்து பேன் பண்ணாங்க, திரும்பி ட்ரம்ப் கொண்டு வந்தப்ப திருப்பி பேன் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அதே பேன் இந்தியாவுக்கும் அப்ளை ஆச்சு. அதாவது என்னன்னா நீங்க வந்து இனிமே வாங்கக்கூடாது கச்சா எண்ணெய அப்படின்னு. அப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இது வெளியே வரல. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நீங்க எந்த விலையில நீங்க வந்து கச்சா எண்ணெய ஈரான் கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அதே விலையில நாங்க சவுதி அரேபியால இருந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அதே டேர்ம்ஸ். ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு வந்து உங்களுக்கு டாலர் தேவைப்படும் வாங்குறதுக்கு. இல்ல ஈரானோட நம்ம வந்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். சரியா? இப்ப இதுக்கு உங்களுக்கு டாலர் தேவைப்படும். அதுக்கு நான் என்ன பண்ணாரு அவரு, நாங்க வந்து புது ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட் வந்தது இந்தியாவுக்கு. ரைட். சோ அதனாலதான் இப்ப பாருங்க நம்ம அந்நிய செலாவணி வந்து எக்கச்சக்கமா 600 பில்லியன்ல போய் நிக்குது. அதன் மெயின் காரணமே அதுதான். அதனால அவரால வந்து இந்தியாவிற்கு நன்மைகள் தான் அதிகமாக நடந்திருக்கின்றன ட்ரம்ப்னால. என்ன கேட்டீங்கன்னா 99% நான் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்தியாவுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு அமெரிக்க பிரஜை இந்தியாவில பிறந்தவங்க நினைக்கணுங்கன்னா நீங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு நீங்க ட்ரம்ப்க்கு ஓட்டு போடணும். ஏகோபித்தமான அதுல வந்து டவுட்டே கிடையாது. கமலா ஹாரிஸை பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லை. இத்தனைக்கும் அவங்கள வந்து எங்க ஊருக்காரங்க தான் இருந்தாலும் வந்து அவங்க சுயமா வந்து எவ்வளவு சிந்திச்சு வேலை பண்ண முடியும் அப்படிங்கிறது டவுட் தான் எனக்கு. யாரோ ஒருத்தர் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு இப்படி போ அப்படி போன்னு நிறுத்துறாங்க. இன்னும் சுவாரஸ்யமான நாட்கள் இருக்கிறது. இன்னும் பல உலக அரசியலையும் அமெரிக்க அரசியலையும் நாம் தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கீங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.